ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் தேங்க்ஸ் கிவிங். இது 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. த்ரில்லர், ஹாரர், ஸ்லாஷர் கேட்டகரி படம். ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்கள். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு அமிதாப் மாமா இருக்கார். அவர் தன்னோட வீட்டில் பார்ட்டி மாதிரி வச்சுருக்காரு. அதுக்கு சாப்பாடுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக அவங்க ஒய்ஃப் ஒரு ஷெரீஃபை அதாவது ஒரு போலீஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபேமிலி டாக்டர் மாதிரி, ஃபேமிலி ஃப்ரெண்டு இவர். இந்த அமிதாப் மாமாவுக்கு தன்னோட ஒய்ஃப் மேலே பிரியம் ஜாஸ்தி. பட் அவங்க ஒய்ஃபுக்கு இந்த போலீஸ் மேலே பிரியம் ஜாஸ்தி. இது புனிதமான காதல் இல்லையா? அப்படியும் எடுத்துக்கலாம். அவங்களுக்குள்ள போலீஸ்க்கும் அவங்க அமிதாப் மாமா ஒய்ஃப்க்கும். சரி, இந்த கதையே நமக்கு கிளைமேக்ஸில் தான் புரியும். இவங்களோட ரிலேஷன்ஷிப். இந்த பவர் ஸ்டார் தான் ஹீரோயின் அப்பா. திருப்பதி போகாமே எல்லாரையும் மொட்டை அடிக்க வைக்கிறது தான் இவரோட பாலிசி. புரியல? இவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர். என்னன்னாலும் அடிச்சுட்டு சாகலாம், ஆனால் என் பொருள் வாங்குங்க அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவர். அதுக்காக அடிக்கடி தேங்க்ஸ் கிவிங் டே வேறு வைப்பார். நம்ம ஹீரோயின் ஒரு அவ்வை சண்மிகை மாதிரி பார்க்குற பசங்கள்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த பாகவதர் தான் கரண்ட் பாய் ஃப்ரெண்டு. இதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான், அவனையும் கொஞ்சம் பார்ப்போம். ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறா. அதாவது அவங்க அப்பாவோட சூப்பர் மார்க்கெட்டு. இதில் தேங்க்ஸ் கிவிங் டே நடக்கிறதால அதுக்கு பேக்ரவுண்ட் வழியாக அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட உள்ளே போயிடுவான். இதை பார்த்துட்டு ஆக்ரோஷமான மக்கள் முன்னாடி கேட்டுக்கு வெளியே ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஜோம்பி கூட்டமாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால் பாகவதர் வேறு கூப்பிட்டு வந்திருப்பான். கூப்பிட்டு வந்தவன் இருக்கும்போதே அவன் என் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவன் பேஸ்பால் சாம்பியனாக இருப்பான். அதனால் எல்லோரும் செல்ஃபி வேணும்னு அவன்கிட்ட நிற்பாங்க. அவனும் கூட செல்ஃபி எடுப்பான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ இன்ட்ரடக்ஷனு. இவர் தான் நம்ம துல்கர் சல்மான். இவர் உள்ளே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். ஒன் சைடு லவர் தான். நான் வாங்குகிற வண்டியை நீ இப்போ ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாகவதர் உள்ளே பூந்து வர்றான். தம்பி, யார் வண்டி ஓட்டுறவங்க தான் முக்கியம், எப்படி ஓட்டுறாங்க மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ ஒரு பஞ்ச் டைலாக் கொடுத்துட்டு போகிறான். நம்ம பவர் ஸ்டார் பொண்ணு ஹீரோயின் பாகவதரை கூட்டிகிட்டு இன்னொரு வழியாக இந்த கடை உள்ளே வந்துடுறா. ஏன்னா இவ தான் கடை ஓனரு. இந்த கடையில் தான் அமிதாப் மாமா வேலை செய்கிறாரு. அவரோட ஒய்ஃப் தான் போலீஸ்காரோட இல்லீகல் அஃபேர். இப்போ யார் இந்த அமிதாப் மாமான்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அடித்தடியே வெளியே நடந்துகிட்ருக்கு. இன்னும் கேட்டை திறக்கலன்னு எல்லோரும் ஃபோர்ஸாக மோதிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு காட்டுறோம். இவனுக்கு தான் அமிதாப் மாமா. அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த போலீஸு. அவங்க அமிதாப் மாமா ஒய்ஃபை ஒன் சைடாக லவ் பண்ணுறவர். இவங்க சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு அவங்க கூட அஃபேரில் இருப்பாங்க. இப்போ அமிதாப் மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்க உள்ளே வந்திருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. செக்யூரிட்டியில் எப்படியா திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கை காலெலாம் உதறும். ஏன்னா அடித்த போதை அப்படி நைட்டு கை கால் அவருக்குள்ளே அவன் கதவை திறக்கக்குள்ளே கண்ணாடியெல்லாம் கிராக்கு விழுந்துடும். இருந்தாலும் திறப்பான். சல்லியாக உடச்சிட்டு அவன் மேலே எல்லோரும் படி பூஜை பண்ணுற மாதிரி அவன் மேலே ஏறி மிச்சு எல்லோரும் போயிடுவாங்க. ஏன்டா படுக்கிறதா இருந்தால் ஓரமாக படுறா, ஏன்டா நடு வீதியில் படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏறி மிதிச்சுட்டு போகிறாங்க. ஐயா, என்னை தள்ளி விடுங்க ஐயா, தள்ளி விடுங்க, தள்ளி விட்டதால் தான்டா நீ படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. இந்த கூத்தில் போகிற ஃபோர்ஸில் குறுக்க வேறு நம்ம கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி அமிதாப் மாமா ஒய்ஃப் இருக்காங்க. அவளை தட்டி விட்டோன்னா அவள் கீழே விழுந்துடான். அவள் கையில் சாப்பாடு இருக்கும், அதில் வலிக்கு நிறைய பேர் விடுவாங்க. இதில் ஒரு குண்டச்சி இருப்பா. அவள் கிடைக்கிறவங்களாம் அடித்து போட்டு கிடைக்கிற பொருள்லாம் அள்ளிட்டு போவாள். இவங்களாம் காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை மொத்தமாக வாரிட்டு போகிறாங்கன்னே தெரில. இவன் ஒரு சோசியல் மீடியா பைத்தியம். இவன் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு. அவன் நடக்கிறதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருப்பான். இந்த லட்சணத்தில் படுத்திருந்து வீடியோ கேம் பார்க்குற மாதிரி நம்ம அமிதாப் மாமா ஒய்ஃபு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாள். திடீர்னு பார்த்தா அவன் மூஞ்சிலே ஒரு ட்ராலியை வச்சு ஒருத்தன் இடிச்சிருவான். அப்படியே அம்மா ஃப்ளாட்டு. இந்த கேங்கில் இவங்க ஃப்ரெண்டு கேங்கில் ஒரு பொண்ணு இருக்கும், ஹீரோயின் கேங்கில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு மூஞ்சிக்கிட்ட ஒருத்தன் காலை வைப்பான். ஏன்டா மூத்திர சண்டைன்னு நினச்சியானே, இங்கே என் மூஞ்சிக்கிட்ட காலை விரிக்கிற, ஓடிப்படா அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் கழுத்தில் அறுத்து உளுந்தும் கிடைக்கிற பொருளை வாரிட்டு போவான். அவன்கிட்ட ஒரு பொம்பளை யாருன்னு நினச்ச, நான் நினச்சது வாங்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிங்கி அவன்கிட்ட பிடிங்கிட்டு ஓடுவா. இது என்னடா, இது படமா இல்லை ஜோம்பி படமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கூத்தில் ஒருத்தன் படுத்துருக்கவன் செக்யூரிட்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம பாகவதர் குறுக்க போவார். பாகவதர் கை மேலேயே ஒருத்தன் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவான். ஐயோ போச்சே பேஸ்பால் இனிமேல் விளையாட முடியாது அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே பாகவதர் படுத்துப்பான். அமிதாப் மாமா ஒய்ஃபு கீழே படுத்துருந்தே இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கள்ல. அவங்க முடி ஒரு ட்ராலி சண்டையில் அவன் முடி மாட்டி அந்த ட்ராலி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இழுப்பான். ஒரு குண்டச்சியும் சேர்த்து இழுக்கும். அந்த இழுப்பில் அந்த வீலில் அவளோட முடி மாட்டி அந்த தலையில் உள்ள சைடு சதையை பிச்சுட்டு அப்படியே போகும். இந்த சீனை அப்படியே காட்டுவாங்க. கொடூரமாக இருக்கும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த சீனை பாருங்கள். இந்த படமே பாருங்கள்.
பொண்டாட்டி இப்படி படுத்த படுக்கையாக இருக்க பார்த்துட்டு தூரமாக வந்துட்டு அமிதாப் அம்மா ஓடி வருவார். ஐயோ பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வந்து பார்ப்பார். பார்க்குறக்குள்ளே பார்த்தா இங்கே மர்கையா அங்கே கட்டி பிடிச்சிட்டு கதையை அழுதுட்டு இருப்பார். என் லவ்வருக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து பார்ப்பான். லவ்வர்னு சொல்ல மாட்டான், அப்படியே எமோஷனலாக போலீஸ்காரன் ஓடி வந்து பார்ப்பான். அங்கே வந்து பார்த்தா அமிதாப் அம்மா ஒய்ஃபு அங்கே டிக்கெட் வாங்கியிருப்பான். அவர் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பார். இதெல்லாம் நைட்டில் பண்ணிக்க, எங்கேயும் என் பகலில் பண்ணிட்டுருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என் பொண்டாட்டியே போயிட்டா, இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு எமோஷனலான போலீஸ்காரன் மேலே பார்த்துட்டு கன் வச்சு ஷூட் பண்ணுவான். எல்லோரும் அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் WWF மேட்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அப்படியே முடிவுக்கு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் 1 year later அப்படின்னு ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. முதல் படத்தில் ஒரு கலவரத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுங்கிற மாதிரி எல்லோரும் மூஞ்சையும் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி எவன் அடிபட்டான் செத்தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு தான் 1 year later அப்படிங்கிற ஸ்க்ரீனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியா பைத்தியம் ஒரு வீடியோ அவன் வேறு வீடியோ ஷூட் பண்ணிட்டதுனால இந்த கலவரத்தை அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் போட்டு ட்ரெண்ட் ஆக்குறேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் எவ்வளோ வியூஸ் வந்ததுன்னு வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு அந்த வீடியோட எண்டிங்கில் இறந்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இறந்தாங்கள் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சு அதை வேறு வியூஸ் வர வச்சுருப்பான். இந்த சின்ன பையனுக்குள்ளே எவ்வளோ மூளை பாருங்கள், பணத்தை வச்சு கூட பணம் சம்பாதிக்க முடியும்னு அப்போவே தெரிஞ்சு வச்சுருக்கான். ஹாலிவுட்காரன் தான். 1 year நம்ம சீரியலுக்குள்ளே வெயிட் பண்ணி ஒரு மைதா மாவு ஆண்டியை தூக்குவான். இந்த ஃபஸ்ட்டு குண்டா இருக்கலாம் அந்த லேடியை, அவளை வந்துட்டு அவளோட பீஸா கார்னர் மாதிரி இருக்கும். அந்த ஷாப் உள்ளே போயிட்டு அவளை போட்டு கழுத்தை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவள் தப்பிச்சு ஓட பார்ப்பா. அவள் தலையை பிடிச்சிட்டு ஒரு தண்ணியில் முக்கிடுவான். முக்கிய எடுத்து அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும், அதாவது மைக்ரோவேவ் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹீட்டாக இருக்கும், உள்ளே போடுற திங்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணுறது. அதில் போட்டு மூஞ்சை போட்டு அழுத்தி வச்சுருவான். அதை போயிட்டு கண்ணம் போயிட்டு அப்படியே இந்த ஃப்ரிட்ஜு இதில் சைடில் கதவில் போய் மாட்டிக்கிட்டோமே அந்த மைக்ரோவேவ் இதில் போயிட்டு அப்படியே ஒட்டிக்கும். கையும் மாட்டிக்கும், கையும் அப்புறம் கன்னத்தோட சதை அப்படியே ஒட்டியிருக்கும். பிச்சு எடுத்து தான் வெளியே வருவான். அதுக்குள்ளே இவன் வந்துட்டு கோடரியை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பொம்பளை ஓடி போயிட்டு தனியாக ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிப்பான். ஒளிஞ்சிட்டு அங்கே போயிட்டு யாருக்கா கால் பண்ணலான்னு அப்படி ட்ரை பண்ணுவான். பார்த்தா இவளோட ஃபிங்கர் டச் ஒர்க் ஆகாது, ஃபேஸ் ரெகக்னேஷனும் ஒர்க் ஆகாது. அட போங்கடா என்ன மொபைல் இது அப்படின்னு அவள் வெளியே ஓடி வந்து பார்த்தா இவன் இருக்க மாட்டான். அங்கே ஒரு CCTV இருக்கும், அதில் பார்த்தா யாருமே இல்லைன்னு இவன் தைரியமாக வெளியே ஓடி வருவான். ஓடி வந்தால் இவன் காரை வச்சுட்டு அவளுக்கு வெளியே வா உன்னை அங்கே வச்சு போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு ஒரு குப்பை தொட்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இவன் அப்படியே பாதி உடம்பு குப்பை தொட்டியில் இருக்கும், பாதி உடம்பு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். இவன் குப்பை தொட்டியை ஃபோர்ஸாக மூடுவான். குப்பை தொட்டியோட மூடி வந்துட்டு அவளோட மேல் பாடியில் அந்த முதுகில் அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே 2ஆக கட் பண்ணிவிடும் உடம்ப. இதை பார்க்கும்போது பார்த்தா அது குப்பை தொட்டியே இல்லை கட்டிங் மிஷினானே தெரில. பவர் ஸ்டார் கடையில் எழுதியிருக்கும் 50-50 ஆஃபர்னு. ஸோ 50 பாடியை வந்துட்டு சீரியல்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவான். மீதி இடுப்பு கீழே இருக்க பார்ட்டை மட்டும் அந்த கடையோட பேரோட ஸ்டாரில் வந்துட்டு குத்தி வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ் வழக்கம் போல் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவளோட டெட் பாடி வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க. அடுத்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இவள் பயந்துகிட்டே போயிட்டுருப்பாள். ரோட்டில் போகும்போது பார்த்தா நம்ம பாகவதர் அவன் குறுக்க வந்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்பான். அதுக்கு வந்துட்டு நீ எங்கடா இத்தனை நாள் காணாமல் போனேன், அந்த கலவரத்துக்கு அப்புறம் உனக்கு பார்க்கவே முடியல அப்படின்னு. ஆமாம் கை போயிடுச்சு, இதுக்கப்புறமா எவன் வந்துட்டு எனக்கு வேலை கொடுப்பான், என்னோடய விரும்பின ஸ்போர்ட்ஸ்லேயே நான் சேர முடியல அப்படி இப்படின்னு புலம்பிகிட்ருப்பான். அங்கே பார்த்தா நம்ம துல்கர் வந்துடுவார். வந்துட்டு நீ என்னடா என் ஆளோட பேசிட்டு இருக்க அப்படின்னு. என்னது ஏன் ஆளா, அப்போது எனக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு உன் கோட்டா, இப்போ ஏன் ஆளை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேஷனுக்கு செக்யூரிட்டியாக வந்தவன் இந்த ஆள் குண்டன். இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இவன் அங்கே கூட்டம் கூடி அப்படியே எல்லோரும் அடித்து உடைச்சிட்டு வரும்போது இவன் பயந்து ஓடி போயிருப்பான். யாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டான். அதனால அந்த சீரியலுக்குள்ளே இவனையும் டார்கெட் பண்ணிட்டு வயிற்றில் ஒரு சிலை மாதிரி வச்சு குத்திட்டு அப்புறம் கழுத்தில் ஒரு லாக்கை போடுவான். ஒரு ஃபோன் வயர் மாதிரி போட்டு இழுத்துட்டு உப்பு மூட்டை தூக்குவான். பார்த்தா தலை மட்டும் தனியாக வந்துடும். அப்புறம் என்ன தலையை தூக்கிட்டு சீரியல்குள்ளே போயிட்டு அடுத்த நாள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டு அதையும் டேக் பண்ணி விட்ருவான் ஹீரோயினுக்கு. இது என்னடா இது, அவன் ஒரு சோசியல் மீடியா பைத்தியம் போல் இருக்குது. இந்த தலையை தூக்கிட்டு போயிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து போட்டதுக்கப்புறமா போலீஸ் மீடியா எல்லாருமே வந்துட்டு கொந்தளிச்சிருவாங்க. ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க முடியல அப்படி இப்படின்னு போலீஸ்லாம் தேடிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பவர் ஸ்டாரு உங்ககிட்ட பேசுகிறக்கே டைம் இல்லை பாரு, அந்தளவுக்கு பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த தடையும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஹே பாகவதர் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி துல்கர் வந்துட்டு அவனை கலாய்ப்பான். அதுக்கு பாகவதர் நீ என்னடா இன்னுமாடா உயிரோட இருக்க, இந்த காஸ்டியூம் போட்டு தான் கொலைகாரத்துக்கு கொள்றானா, அப்போ நீயும் அந்த கொலைகாரன் லிஸ்ட்டில் ஒருத்தன் தான், நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு.
முடிஞ்சால் பண்ணு, நீ இப்படி விடுற கேப்பில் தான் நான் பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ அவள் என் ஆள். டேய், நான் வாங்கின பிளேட்டில் நீ சாப்பிட்றியடா, உனக்கு வெக்கமாக இல்லை? பிளேட்டு யார் வாங்குறா முக்கியம் இல்லை, அதில் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் வச்சுருக்கேன். நீ விட்டுட்டு போனீன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாகவத கலாச்சி அனுப்பி விட்ருவான். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம சீரியல் கில்லர் சாய்ஸில் பத்ரி படம் வில்ல ரோஹித் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் பாடி பில்டிங் பண்ணிருப்பான். எல்லோரும் பயங்கரமாக பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஹேண்டு பாருங்கள், என் கையை பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். யாரும் கைரேகை இல்லாதவங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக வந்து ஒரு பொண்ணு கண்ணை காட்டினோன்னா அப்படியே போயிடுவான். இதுக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு இவளும் வந்துட்டு அந்த தேங்க்ஸ் கிவிங் டே கூட்டத்தில் ஒருத்தியாக வந்திருப்பான். அதனால் என்ன பண்ணுவான்னா இவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவன் வந்து சியர் லீடர் மாதிரி வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு ஜம்பிங் கேம் மாதிரி ஆடிட்டு இருப்பான், சர்க்கஸ் வேலை ஆடிட்டு இருப்பான். அங்கே இவன் வந்து பார்த்துட்டே இருப்பான், ஆஹா கண்கொள்ளா காட்சி அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டி போடுவான். நீ பார்த்த வரையும் போதும் மூடு அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பி விட்டுருவான் சீரியல் கில்லர். இவனை காலி பண்ணுவான். இவன் இதை பார்க்காம திரும்பி நின்று ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டிட்டு இருப்பான். அங்கேருந்து பார்த்தா கீழே இருந்துட்டு கத்தியை விட்டு அவள் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும்போதே அவள் காலில் ஒரு இறக்கு, அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக பஞ்சராக்கி விட்டுருவான் ஹீரோன்னு சொல்கிறேன் பாருங்கள், சீரியல் கில்லர். இந்த படத்தில் ஹீரோவுக்கு வேலையே கிடையாது, அதனால் சீரியல் கில்லர் தான் எல்லா வேலையும் பார்க்குறான். அவனால் தான் படமே வந்துட்டு கடன்னு போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு நல்லா பாயசம்லாம் வச்சு அனுப்புனதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பாயசத்தை போடணுன்னு டார்கெட் பண்ணுறான். அதனால் அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ஒரு மயக்க மருந்து போட்டு கவர் பண்ணிட்டு அவங்களோட ஃபோனை வச்சுட்டு இவளுக்கு மெசேஜ் பண்ணான், நான் இங்கே இருக்க வந்துரு அப்படின்னு. இவளும் வந்துட்டு இவங்க காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே வருவான். அங்கே பார்த்தா ரொம்ப நேரம் சிக்னல் அதை எங்கே இருக்குன்னு பார்த்தா ஒரு குப்பை தொட்டி உள்ள அந்த ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனை எடுத்துகிட்டு இவ பார்த்துட்டு இருப்பான். அதில் ஸ்க்ரீனில் பின்னாடி கோடரியோட அந்த வில்லை வந்துட்டு இவளை காலி பண்ண வருவான். அங்கேருந்து ஓடி போனால் நம்ம கில்லி படத்தில் வர்ற சீன் மாதிரி பொம்மைக்கு நடுவில் போயிட்டு தலையை வச்சுட்டு பாருல த்ரிஷா, அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒரு டேபிளில் வந்துட்டு நிறைய பொம்மைங்களோட தலை மட்டும் இருக்கும். அதில் ஹீரோயின் போட்டு தலையை மட்டும் வச்ச மாதிரி உட்காந்துருப்பாள். அவன் எங்கே போயிருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சிசரை எடுக்க கை வாங்குவான். அது வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்ப்ரே டப்பாவில் வந்துட்டு கைப்பட்டு கீழே விழுந்துடும். அப்புறம் அந்த ஹேர் ஸ்ப்ரேயை வச்சுட்டு அவன்கிட்ட வந்துட்டு ஸ்ப்ரே அடித்து எஸ்கேப் ஆக பார்ப்பான். அப்போ வந்து விடாமல் துரத்துவான். அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவான். இந்த போலீஸ்காரன் பவர் ஸ்டார் பொண்ணு, அதாவது ஹீரோயின்கிட்ட வந்துட்டு இன்னும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவன் உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு நம்மளை தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டில் ஒருத்தன் கருப்பாக இருக்கவன் என்ன பண்ணுவான், ஒரு கன்று விற்கிறவனை போய் மீட் பண்ணுவாங்க. அவன் வந்துட்டு இவங்களுக்கு ஏற்ற கன்னை கொடுப்பான். ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்பா. சரி ஓகே அப்படின்னு இவங்க 2 பேர் காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு வீடியோ கால் வரும். அதில் வந்து இந்த ஃப்ரெண்டு குரூப்பில் ஒருத்தி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு என்னை இந்த ஊரில் இருக்க வேணாம், வெளியூர் போயிடலாம் சொல்லி கூப்பிட்டு போகிறாரு, நான் வெளியூர் போனதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு அவங்க செக்யூரிட்டிக்கு வந்துட்டு ஏதோ சாப்பிட்ற கொடுத்துருப்பாரு, அது ஒரு மக்காச்சோளம். அதை கூட சாப்பிட விடாமல் சீரியலுக்குள்ளே வந்துட்டு அவனை போட்டு தள்ளிட்டு மக்காச்சோளத்தை இவன் காலால் மிதிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இதை பார்த்துட்டு சவுண்டு விடுவார். அவருக்கும் ஒரு கத்தியை வச்சுட்டு ஒரு அறுப்பு போட்டு போயிடுவான். மேலே பார்த்தா இந்த பொண்ணு தேங்க்ஸ் கிவிங் டேயில் இவங்க தான் வந்துட்டு வேறு ரூட்டில் அந்த பில்டிங் உள்ளே வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு. இவன் மேக்கப் போட்டிருப்பா. திடீர்னு பார்த்தா காதை விட்டு நோண்டிட்டு இருப்பா. காதில் ஏதோ குச்சியுமே விட்டு க்ளீன் பண்ணிட்டுருப்பான். 2 காதலையும் வந்துட்டு பென்சிலை சொருவி விட்டு ஒரே அடி அடித்தோன்னே 2 பக்கமும் உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு வெளியே எடுத்து போட ரத்தமாக ஊற்றும். இதை வந்துட்டு வீடியோ காலில் காட்டுவான் அவன் லவ்வருக்கு, அதான் அந்த கருப்பாக உள்ளவனுக்கு. கூடவே நம்ம ஹீரோயினும் வந்திருப்பா. அவங்க காரில் அவசரமாக நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம்னு கத்திகிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோ இல்லை சீரியல் கில்லர் வந்துட்டு அசால்ட்டாக அவளை வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சு இவங்க முன்னாடியே பிளாக்மெயில் பண்ணி, நான் ஆல்ரெடி கொன்னவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், அங்கே போய்ட்டு இவளை உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிருப்பான் வீடியோ காலில். அப்புறம் அங்கே ஒரு மிஷின் இருக்கும், மரம் வெட்டுற மிஷின், மரம் அறுக்கிற மிஷின். அந்த மிஷினில் அவளை தூக்கி போட்டு போயிடுவான். அது சும்மா சல்லியாக அறுத்து அவள் வயிற்றில் இருக்க எல்லா கோட்டலையும் பிடிங்கி தள்ளிவிடும். தேங்க்ஸ் கிவிங் டே பரேடுன்னு சொல்லிட்டு இவங்க நடத்திட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர் மாதிரி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்க சூப்பர் மார்க்கெட் விளம்பரத்துக்காக பவர் ஸ்டாரு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு வருவாங்க, ஓட்டு கேட்க வர மாதிரி. இந்த மாதிரி வந்து இந்த தடையும் தேங்க்ஸ் கிவிங் டே வைக்கிறோம், எல்லோரும் வந்து சேருங்க, அவங்க பர்ஸை காலி பண்ணாமல் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க.
அப்போ அவன் பார்த்தா ரோட்டில் வந்துட்டு கூட்டத்தில் வந்து ஒரு ஜோக்கர் வந்துட்டு ஒரு புகையை போட்டு இவங்கள ஷூட் பண்ணி, அதாவது இவங்க வச்சுருக்க கன்று வந்துட்டு சும்மா மயக்க மருந்து மாதிரி, அதை போட்டு புகையை போட்டு இவங்களை அப்படியே உயிரோட ஒரு காரில் இவங்க ஃபேமிலி பவர் ஸ்டார் ஃபேமிலியை மட்டும் அள்ளி போட்டு, அதில் இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள், அவளையும் அள்ளி போட்டு போலீஸ் கார்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவான் அந்த ஜோக்கர். அவன் பார்த்தா நம்ம சீரியல் கில்லர் தான். அவன் வந்துட்டு பவர் ஸ்டாரோட ஒய்ஃபு, அதாவது ஹீரோயினோட சித்தி, பவர் ஸ்டாரோட 2வது ஒய்ஃபு. அவளுக்கு கல்யாணத்தில் ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. இவளுக்கு வந்துட்டு மேக்கப் போடுற மாதிரி ஏதோ தேன் மாதிரி எடுத்து உடம்பெல்லாம் தடவிட்டுருப்பான். தடவிட்டு அதுக்கப்புறமா அவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பான். அவளை வந்துட்டு கத்தியால் குத்தி, கோடரியால் குத்தி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். போயிட்டு சிக்கன் 65லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ நீயே ஒரு 65 ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோவேவ் மாதிரி இருக்கும், அது உள்ளே போட்டு அவளை வேக வச்சுருவான். வேக வச்சுட்டு அதை வந்துட்டு டேபிளுக்கு கொண்டு வருவான். இதை ஒரு பக்கம் வந்துட்டு இவன் எங்கே இருக்கான்னு, சீரியல் கில்லர் எங்கே இருக்கான்னு அவனோட மொபைலில் வச்சுட்டு ட்ராக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டே இருப்பாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடுவாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஹீரோயின் ஃபேமிலி, அந்த பவர் ஸ்டார் அவங்க ஒய்ஃபு, இவங்களெல்லாம் கடத்திட்டு வந்து அந்த டேபிளில் உட்கார வச்சுருப்பான். அதான் ஆல்ரெடியே பவர் ஸ்டார் ஒய்ஃபை போட்டு தள்ளியாச்சு, சிக்கன் 65 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம சோஷியல் மீடியா பைத்தியத்தை, நீ தானே அதெல்லாம் வீடியோ எடுத்த, இப்போ நீயே வைரலாக போகிற பாருன்னு சொல்லிட்டு அவன் தலையை ஒரே அடி ஒரு கோடரியால் போட்டு அவன் மூளையை வெளியே வர வச்சுருவாங்க. இதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வரப்போதும் பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அவன் ஒய்ஃபை, பவர் ஸ்டார் ஒய்ஃபை வந்துட்டு சிக்கன் 65 மாதிரி வேக வச்சு கொண்டு வந்து நடு டேபிளில் வச்சுருப்பான். இப்போ இதை சாப்பிடுன்னு அவள் தொடையில் வந்துட்டு ஒரு கறியை கட் பண்ணி அதை எடுத்து நம்ம பவர் ஸ்டாருக்கு கொடுப்பான். இந்த கேப்பில் ஹீரோயின் பண்ணால் இவ கையில் வந்துட்டு ஒரு ரிங்கு போட்டிருப்பான். அந்த ரிங்கை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் ஒரு கத்தி மாதிரி வரும். அந்த கத்தி வச்சு இவ கட்டை வந்துட்டு பின்னாடி இருந்தால் அறுத்து அதேமாதிரி அந்த கருப்பு ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துருப்பான். அவனும் கத்தியை வந்து அந்த கயிறை அறுத்துட்டு அங்கே இருந்துட்டு அவன் கோடரை வச்சுக்க சீரியலுக்குள்ளே சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது பார்த்தா இவங்க சண்டை போட்டுட்ருக்க கேப்பில் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். ஓடி ஒரு வலை மாதிரி போட்டிருக்கோம், ஒரு தடுப்பு, அது மேலே ஏறி குதிச்சு போயிடுவான். இது வந்து கீழே வந்துட்டு சகதியாக இருக்கும். இவன் ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு அவள் போலீஸை வந்து மீட் பண்ணியிருப்பா. போலீஸ் வந்துட்டு நிறைய எவிடன்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவள் டேபிளில் வச்சுருப்பாங்க. அந்த எவிடன்ஸ் திங்ஸில் வந்துட்டு ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை எடுத்து இவ வச்சுருப்பா ஹீரோயின். இப்போ பார்த்தா இவள் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நிறைய அந்த எகிரி குச்சி வரும்போது வந்து நிறைய புல் அது இதுன்னு ஜீன்ஸ் மேலே போட்டிருக்கான். அதை தொடச்சிட்டு இருப்பாள். தொடச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் போலீஸ்காரன் வருவான். அவன் வந்துட்டு நீ இன்னும் டயர்டாக இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு உன்னை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே சடனாக பார்த்தா அவன் ஷூவில் பார்த்தா நிறைய சேர் இருக்கும். அதேமாதிரி ஃபேண்ட்டில் வந்துட்டு இவளோட ட்ரெஸ்ஸில் இந்த அதே மாதிரி செடியோட நிறைய ஸ்ப்ரே எல்லாம் அங்கே இருக்கும். அதாவது செடியோட தூளெல்லாம் அவன் ஃபேண்ட்டில் இருக்கும். இதை பார்த்தோன்னா இவளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், ஓகே நம்மளை விரட்டிட்டு வந்த சீரியல் கில்லர் இவன் தான், அந்த போலீஸ்காரன் தான் அப்படின்னு. அப்புறம் போலீஸ்காரன் கதவை லாக் பண்ணிட்டு அவன் கதையை சொல்லுவான். எனக்குன்னு ஒருத்தி இருந்தா, அவ்வளோ வேறு நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் டேயில் போட்டு தள்ளிட்டீங்க, அதனால தான் இப்போ வந்துட்டு என் புனிதமான காதலுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அவளே வந்து அமிதாப் மாமாவோட ஒய்ஃபு. இவங்க இல்லீகல் அஃபேரில் இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போது கள்ளக்காதலிக்காக இவர் வந்துட்டு தொடர்ந்து சீரியல் கில்லர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் ஹீரோயினை வந்துட்டு போட்டு தள்ளலாம் போகணுன்னா அங்கே பாகவதர் உள்ளே வந்து ஹீரோயினை வந்து தப்பிக்க வச்சுருவான். அது ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அந்த குடோனில் வந்துட்டு ஒரு கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த கேஸ் வந்துட்டு ஒரு பெரிய பொம்மை, அதுக்கு வந்துட்டு ஹைட்ராலிக் மாதிரி போயிட்டுருக்கும். அந்த ஏர் சர்க்குலேஷனில் அந்த பொம்மை விரிஞ்சிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த போலீஸ் சீரியல் கில்லர் அவன் கோடரி வச்சுட்டு வழக்கம் போல் வந்துட்டு இவங்க தப்பிச்சுப்போ ஒரு வேன் மாதிரி வச்சுப்பான். வேனில் வந்துட்டு அந்த கொக்கியை போட்டு வண்டி மூவ் ஆகாதபடி பண்ணியிருப்பான். இவன் ஒரு கன் ஷாட் அடித்து அந்த பொம்மைக்கு மேலே ஒரு கன் ஷாட் அடிப்பாள். பொம்மையில் ஆல்ரெடி ஹைட்ரஜன் மாதிரி ஒரு கேஸ் இருந்ததால் அப்படியே பாம் பிளாஸ்ட் மாதிரி ஆகும். அதில் அந்த சீரியல் கில்லர் எரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாள். சடனாக பார்த்தா அவளுக்கு வந்துட்டு நெருப்புலேருந்து யாரோ வந்துட்டு இவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி கனவு மாதிரி இருக்கும். இதோட படம் முடியுது. இந்த படத்தில் வர ஒவ்வொரு மர்டர் சீனும் அப்படியே ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி ஈக்குவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நானும் வந்துட்டு படம் வந்துட்டு என்ன பேர் இது தேங்க்ஸ் கிவிங் எனக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.